Welcome to Power TNPC Academy. 8th Newbook History Term 2 Educational Development in India lesson பார்த்துட்ருக்கோம். அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், நவீன கல்வி முறை. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூரோப்பியன்ஸில் போர்ச்சுகீஸ் தான் இந்த மாதிரி மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ யார் ஐரோப்பியர்களில் நவீன கல்வி முறையை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. Francis Xavier, Jesuit, the two of them started a university at Cochin. They also started primary schools. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரான்சிஸ் சேவியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஜேசூட், அதாவது ஒரு சேவியர் சங்கத்தோட உறுப்பினர் தான் இந்த ஃப்ரான்சிஸ் சேவியர். ஓகே, இயேசு சங்கத்தோட உறுப்பினர் தான் இந்த ஃப்ரான்சிஸ் சேவியர். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு கொச்சியில் ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய இந்த தொடக்க பள்ளிகள் அப்படின்ட்டு நிறையவே இவரால் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய காலேஜ் ஆஃபரிங் கோர்ஸ் மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது கோர்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கூட படிப்பெல்லாம் இவர் தான் கோவாவில் 1575. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தை பற்றி, இலக்கணம், இசை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதில் ஒரு பாடமாக டீச் பண்ணியிருப்பாங்க. ஜான் கிரனாண்டர். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் missionary in India and introduced education for non-Christian children as an evangelistic agency. அதாவது ஜான் கிர்னாண்டர் அவர் தான் எல்லாத்தையும் விட அவர் பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்ட் அமைப்பு கிறிஸ்துவரை சார்ந்தவர் தான் அவர். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்துவ இல்லாத குழந்தைகளுக்கு கல்வியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிஷினரிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதான் இது. ஸோ 1812 டாக்டர் சிஎஸ் ஜான் அவர் தான் 20 இலவச பள்ளிகளை தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லலாம், ட்ராங்குபார். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார்? இந்த 1812 டாக்டர் சிஎஸ் ஜான் தான் 20 ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல்ஸ் ட்ராங்குபாரில், தரங்கம்பாடியில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ யார் முதலாக ஐரோப்பியர்லேருந்து முதலாக இந்த நவீன கல்வி முறையை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். ஸோ ஃப்ரான்சிஸ் சேவியர் தான் கொச்சினில் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் காலேஜ் ஆஃபரிங் டிகிரிஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1575 கோவாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஜான் கிரானாண்டர். ஸோ இவங்க தான் த ஃபர்ஸ்ட் மிஷினரி சமயபரப்பு, அதாவது கிறிஸ்டின் அல்லாத குழந்தைகளுக்கு கல்வி அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிராண்டர். ஸோ 1812 பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஜான் தான் 20 இலவச பள்ளிகளை தரங்கம்பாடியில் வைக்கிறாங்க. ஸோ 2 ஜெர்மன்ஸ் பார்த்தோன்னா பிஷப்ஸ் நேம் ஜீகன்பால்க் அண்ட் பல்ச்சாம். ஸோ அவங்க 2 பேருமே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி காலேஜ் ட்ரைனிங் காலேஜ் டீச்சர்ஸில் ட்ராவங்கூரில் செட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ யார் 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிஷப்ஸ் தான் ஜீகன் பிளாகும் அதுக்கப்புறம் ப்ளூச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் பள்ளிகளையும் நிறுவுறாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங்கான ட்ராவங்கூரில் காலேஜும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட வருகை வந்து 1600 வராங்களா. ஸோ அதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆங்கிலத்தை வந்து உள்ளே கொண்டு வராங்க இவங்களுக்கு அப்புறம். ஸோ டாக்டர் மில்டன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து மிஷினரி காலேஜை வந்து கல்கட்டாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, யார் அப்படின்னு பார்த்தோன்னா மில்டன். ஓகேவா, மில்டன் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கல்கட்டாவில் வந்து மிஷினரி கல்லூரியை வந்து தொடங்குறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான பிஷப் காலேஜாக வருது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பிஸ்டோன். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அட்வொகேட் ஆஃப் வெர்னாக்குலர் எஜுகேஷனோட அட்வொகேட் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பிஸ்டோன். ஓகேவா, மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பிஸ்டோன் தான் வந்து அந்த வட்டார மொழி கல்வியை வந்து இந்த அவர் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணார்னா 1727 வந்து அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க மூலமாக வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி, அதாவது நிதியெலாம் கலெக்ட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் எஜுகேஷன்ஸை வந்து காலேஜஸ்லேயும் கொடுக்கணும் அதுவும் வந்து சொல்லிட்டு அவர் ஒரு காலேஜை வந்து ஃபவுண்ட் பண்ணார். ஸோ அந்த காலேஜ் தான் பார்த்தீங்கன்னா எல்பிஸ்டோன் காலேஜ் பம்பாயில். ஓகேவா, பாம்பேயில் எல்பிஸ்டோன் காலேஜ் வந்து தொடங்கப்பட்டது. யாரால்? மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பிஸ்டோனில். ஓகேவா, டாக்டர் மில்டன் வந்து கல்கட்டாவில் வந்து மிஷினரி காலேஜ் செட் பண்ணியிருக்காரு, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்பிஸ்டோன் வந்து எல்ஸ்டோன் காலேஜ் வந்து எங்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பம்பாயில். ஸோ இது வந்து இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில். ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. யார் எங்கெங்கே எந்தெந்த இது ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இதில். அதே மாதிரி ஆங்கிலர்களோட ஆட்சி கல்வி வந்து 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, அவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து நம்மளோட இந்திய கல்வியோட இதை வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 4 பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்லி டேஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1813. ஸோ அவங்களோட பிரிட்டிஷ் ஆங்கிலேய ஆட்சி வந்து 1813 ஆண்டில் இருந்து. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1813 இருந்து 1853. ஸோ தேர்ட் வந்து 1854 1920. ஃபோர்த் வந்து 1921 1947. ஸோ இந்த 4 வகையாக பிரிச்சிருக்காங்க அவங்களோட பீரியட். ஓகே, அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மேட்சிங்லையும் கேட்கலாம், இல்லைன்னா பொருந்தாதவற்றையிலும் கேட்கலாம். ஸோ 1813, அப்புறம் 1813 to 1853, 1854 to 1920, 1921 to 1947. ஸோ கிழக்கிந்திய கம்பெனியோட புதுப்பிக்கப்பட்ட பட்டய சட்டம் வந்து எந்த ஆண்டு போடப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1813 ஆண்டு. ஓகேவா, ஸோ த கம்பெனி கேட் ஆக்ட் எப்போ ரெனியூ ஆச்சு கேட்டாங்கன்னா 1813. ஸோ நிறைய மிஷினரிஸ் நான் மிஷினரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ராஜா ராம்மோகன் ராய், ஸோ நிறைய சமயப்பரப்பு குழுவினரை தவிர்த்தே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து அவங்களோட பார்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்விக்காக. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்கால்லேருந்து ராஜாராம் மோகன் ராய், பச்சையப்பர் ஆஃப் மெட்ராஸ், ஃப்ராசர் ஆஃப் டெல்லி. ஸோ இவங்களும் வந்து எஜுகேஷன்ஸ்க்காக தங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ 1813 பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதாவது இந்தியர்களோட கல்விக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 1813 தான் ஒரு பட்டய சட்டம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதாவது மேம்படுத்தணும்னு சொல்லி 1 lakh rupees வந்து தரத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ண தான் வந்து இந்த பட்டய சட்டம் மூலமாக. எந்த பட்டய சட்டம் மூலமாக வந்து இந்த ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு, 1 lakh rupees வந்து இதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
வழங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1813 பட்டய சட்டம்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1813 தான் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த செகண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஓரியன்டலிஸ்ட் தான் வந்து இந்த யூஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் பர்ஷியனை தான் வந்து அவங்களோட பயிற்று மொழியாக இது பண்ணி ஸோ அவங்க வந்து அதை வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஓரியன்டலிஸ்ட்னால் வந்து கீழ் திசைவாதிகள் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? ஸோ அவங்க அதிகமாக அவங்களோட பயிற்று மொழியாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ்கிரிட்டும் பர்ஷியனும். ஸோ அப்புறம் வந்து மெக்கலே தெரியும்ல, 1835 மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை கூட எழுதியிருக்காரு, குறிப்பு கூட எழுதியிருக்காரு. ஸோ நம்ம மெக்லே பற்றி இந்த 10th ஹிஸ்ட்ரியில் கூட நிறைய அவரை பற்றின பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 10th ஹிஸ்ட்ரி படித்தா தெரியும். 10th த ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். 12th ஹிஸ்ட்ரி ஐ திங்க் ஸோ. ஸோ அது வந்து மெக்லேயை பற்றி, மெக்லேயோட இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் போடப்பட்ட ஆண்டு, ஸோ அவர் எழுதின குறிப்புகள், ஸோ எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டாக வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ மெக்லேயோட மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் வந்து 1835 வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சான்ஸ்கிரிட் பர்ஷியன். ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக யூஸ் பண்ணாங்க. ஸோ தேர்ட் ஃபேஸில் பார்த்தோன்னா ஸோ பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எஜுகேஷன். ஸோ ஆங்கிலேயர்களோட செல்வாக்கு தான் வந்து ஸோ 3ஆம் காலகட்டத்தில் வந்து அதிகமாக இருந்ததுனால ஸோ அதனால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா த பீரியட் ஆஃப் அண்ட் ஆல் இந்திய எஜுகேஷன் பாலிசி. ஸோ சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச். ஸோ அவரோட இது வந்து 1854 வந்து போடப்பட்டிருக்கு. அவரோட அறிக்கையுடைய தொடங்கினது தான் வந்து இந்த மூன்றாவது காலகட்டத்தில் வந்து ஆங்கிலேயர்களோட இது வந்து அதிகமாகிடுச்சு. அதனால அப்போது வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷன்ஸ் தானே உள்ளே வந்தது. ஸோ அப்போ வந்து அந்த காலகட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பீரியட் ஆஃப் ஆல் இந்தியா எஜுகேஷன் பாலிசி. ஸோ இது வந்து சார்லஸ் வுட் அறிக்கையோட தொடங்கப்பட்டது 1854. ஸோ சார்லஸ் வுட் அறிக்கை, ஸோ ஒரு அறிக்கை ப்ரொக்ளமேஷன் போட்டிருப்பாங்க, அது எந்த ஆண்டுங்கிறது கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும், கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த பாக்ஸில் கூட சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஒன்லி கால்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் பிகாஸ் இது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து முத டிக்ளேர் பண்ண இந்த எஜுகேஷன் பாலிசிக்கு. ஓகே, மக்களுக்கு வந்து கல்வியை வழங்கணும், அவங்களோட ஆங்கில கல்வி கொள்கைப்படி முதல் வெளியிட்ட அறிக்கை தான் வந்து இந்த சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச். ஓகே, 1854. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் ஆங்கில கல்வியோட மகா சாசனம் தான் வந்து சார்லஸ் வுட் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆங்கில கல்வியோட மகா சாசனம் தான் இந்த சார்லஸ் வுட் அறிக்கை 1854 போடப்பட்டது. இதுதான் வந்து ஆங்கிலேயர்கள் இந்திய மக்களுக்கு ஆனால் கல்வியை வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு வெளியிட்ட முதல் அறிக்கையும் ஆகும். இப்போ 4வது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து சுயாட்சி, எல்லா மாகாணங்களும் வந்து சுயாட்சி காலகட்டத்துக்கு வந்துடுச்சு. ஸோ 1935 வந்து எஜுகேஷ்னலோட அட்வான்ஸ்மெண்ட் நிறைய புதுசாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் வந்து இந்த வேர்ல்ட் வைட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து 1929 வந்து ஆச்சு. ஸோ 1929 தான் வந்து இந்த பொருளாதார இதனால் வந்து நிறைய திட்டங்களும் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1929 சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சுயாட்சியில் வந்து ஸோ 1935 பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் வந்து ஸோ ஃபுல்லாகவே வந்து அந்த சுய ஆட்சியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அப்போ வந்து மாகாணங்களில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, கல்வி அமைச்சர்களோட நிலைகளும் வந்து கொஞ்சம் வந்து உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எஜுகேஷனோட
டெவலப்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனோட டெவலப்மெண்ட்கான போடப்பட்ட முக்கியமான திட்டம் தான் வந்து சார்ஜென்ட் அறிக்கை வந்து 1944 வந்து கல்விக்கான மேம்பாட்டுக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஓகே, 4வது காலகட்டத்தில் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா, 4வது காலகட்டம் 1921 44 வரையும் இருந்த இதுதான் இது. 1930 சுயாட்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு வந்தாங்க. 1935 எஜுகேஷனோட மேம்பாடு நிறையவே டெவலப்மெண்ட் வந்தது. 1929 பொருளாதார மந்தம் ஏற்பட்டதுனால நிறைய திட்டங்கள் வந்து அடிபட்டு போச்சு. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து ப்ரொவின்ஷியல் அட்டானமி வந்து ஃபுல்லாகவே வந்து செயல்படுத்தினாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் தான் வந்து எஜுகேஷனில் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக சர்ஜென்ட் அறிக்கை அப்படிங்கிறது 1944 தயாரிக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வாரதா ஸ்கீம் வந்து காந்திஜியால் போடப்பட்டது தான் வந்து இந்த வாரதா கல்வி திட்டம். போடப்பட்ட ஆண்டு வந்து 1937. இது வந்து காந்திஜியால் போடப்பட்டது. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த திட்டம் வந்து காந்தியடிகள் உருவாக்குனது. இது வந்து அடிப்படை கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவரோட அகிம்சை கொள்கையில் வந்து இந்த திட்டமும் வந்து ஒரு இதாகவே இருந்திருக்கு. எஜுகேஷன் வந்து பேசிக்கான ஒரு அடிப்படை கல்வி வந்து மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது ஃப்யூச்சர் சிட்டிசனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி எதிர்காலத்தில் வந்து குடிமக்களுக்கு வந்து இந்த அகிம்சை கொள்கையை வந்து இந்த கல்வி திட்டத்து மூலமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த வாரதா ஸ்கீம் ஆன் எஜுகேஷன், வாரதா கல்வி திட்டம் 1937. இது யாரால் கொண்டு வரப்பட்டது? காந்திஜியால். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. 1948 ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்ட்டு வந்து கல்விக்குழு வந்து நியமிக்கப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பல்கலைக்கழக கல்விகள் குறித்து வந்து அறிக்கையை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தலைமையில் தான் வந்து இந்த குழு வந்து அமைக்கப்படுது. நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு வந்து இந்த கல்விக்குழு வந்து அமைக்கப்படுதுங்கிறது கொஷின்ஸ் வரலாம். 1948 வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷன் வந்து செட் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் பற்றி தயாரிக்கணும், அதை பற்றின குழு ஒன்று அமைச்சு ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு. The field of secondary education is the appointment of the Secondary Education Commission 1952 to 1953. 1952 ஆண்டுலேருந்து 1953 ஆண்டு வரையும் வந்து இடைநிலை கல்விக்குழு அப்படின்ட்டு வந்து ஒன்று தொடங்குறாங்க. இடைநிலை கல்விக்குழு ஒன்று அமைக்கிறாங்க. இது வந்து இடைநிலை கல்வி துறையில் வந்து முக்கியமான இந்த இதெல்லாம் வந்து அதை பற்றின இதெல்லாம் வந்து ஆராயணும், சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு தொடங்கப்படுறதா வந்து இந்த செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952 to 1953. அதே மாதிரி டாக்டர் டிஎஸ் கோத்தாரி கமிஷன் வந்து ஒரு கோத்தாரி தலைமையில் வந்து ஒரு கல்வி குழு வந்து அமைக்கப்படுது. இது வந்து இந்தியன் அப்பாயின்மெண்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அமைக்கப்படுது. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964 ஆண்டு. என்னென்னா வந்து கல்வி முறையில் வந்து ஒரு புதிய அமைப்பு எப்படின்னா, எல்லாருக்குமே வந்து 14 வயது வரையில் எல்லா குழந்தைகளுக்குமே வந்து இலவச கல்வியும் அதே மாதிரி கட்டாய தொடக்க கல்வியும் எல்லாருக்கும் கொடுக்கணும். நாடு முழுவதுமே வந்து ஒரே மாதிரியான கல்வி இது இருக்கணும். அந்த எஜுகேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும். 10th +2 +3 இந்த பேட்டர்னில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, யாரோட தலைமையில் வந்து இந்த மாதிரி அமைக்கப்படுது? கோதாரியோட தலைமையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 1964 வந்து
ஸோ இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சிஸ்டம் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து கட்டாயமாக கொடுக்கணும். அது எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும் 10th +2 +3 இந்த பேட்டர்னில் அப்படின்ட்டு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இடைநிலை குழு கல்வி, செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், அண்ட் தென் கோத்தாரி தலைமையில். ஸோ இயர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த விதமான கல்வியை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். த ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து 1968 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த கொள்கை வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்த ஆண்டு பார்த்துக்கோங்க 1968. 1968 வந்துருச்சு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. பட் 1986 தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. புதிய கல்விக் கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1986. ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது வந்து 1968 வந்தது. இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுறது வந்து 86. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 1976 வரையுமே 76 டிசம்பர் வரையுமே வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது கல்விங்கிறது வந்து எதில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பொது பட்டியலில் இருக்குது, கான்கரண்ட் லிஸ்ட்டில். ஸோ 1976 வரையுமே வந்து மாநில பட்டியலில் இருந்தது தான் வந்து 1976 அப்புறம் தான் வந்து பொது பட்டியலுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக கொஸ்டின்ஸாக கேட்கலாம். ஸோ 1976 வரையும் பொது பட்டியலில் இருந்ததா மாநில பட்டியலில் இருந்ததா, ஸோ எதுலேருந்து எப்போ மாற்றி அமைக்கப்பட்டது, எந்த ஆண்டு இப்படின்னு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. So new education policy is called for children-centered approach in primary education and launched Operation Blackboard to improve primary schools national-wide. ஸோ 1992 நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து திருப்பி அமைக்கப்பட்டது. ஸோ இதோட அடிப்படை வந்து தொடக்க பள்ளிகளை வந்து மேம்படுத்தவும் கரும்பலகை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறதாக தான் இருந்தது. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து எப்போ திருத்தி அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1992 நியூ எஜுகேஷன் பாலிசி திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. ஸோ அதில் தான் வந்து தொடக்க கல்வியும் கரும்பலகை திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ 1968 வந்தது, 1986 இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1992 நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து திருத்தி அமைக்கப்பட்டது. ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் அண்ட் பிளாக் போர்டு ஆப்ரேஷன் ஸோ ரெண்டுமே வந்து கொண்டு வரப்பட்டது.